ஏண்டி ஸ்கூல் யூனிஃபார்ம் போடுற பசங்களுக்கும் எருமை கடா மாதிரி நின்றுட்டு இருக்கிற யூனிஃபார்ம் போட்டு நிற்கிற எருமை கடாங்களுக்கு ஒரு புடவை கூட கிடைக்காது அப்படிங்கிறத புரியலையா? ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிற பசங்களும் நல்லா இந்த மாட்டு கறிங்களும் ஏதோ பன்னி கறிங்களும் தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கிற அதுங்க போடுற யூனிஃபார்மும் ஒன்னாடி? அறிவில்லை உனக்கு? அம்மாண்ணே உடனே எல்லாத்தையும் அம்மா அம்மான்னு சொல்வியா? அம்மா ஈர்னாங்கடி, அதுக்கு ப்ளூரல் ஃபார்மா அது? தெரியுமா உனக்கு? பெத்தவ தான் அம்மான்னா அதுக்கப்புறமா அங்கே மூலையில் எது ஏதோ நின்றுன்னு இருக்கும். ஒரு புடவை கூட இருக்காது அவளுங்களுக்கு. அதனால யூனிஃபார்ம் மாட்டி நிற்கிறாளுங்க. எதுக்கு நீ தேவையில்லாமல் இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிருக்க? Do you know how difficult it is to be in uniform the whole day? Those are for children that are different for children. Those who are on duty for some other extraordinary works, those extraordinarily affairs, all that is different. So don't confuse with the school children uniform. And is there anybody who's wearing school children uniform and walking around? Is there anybody in service who's doing that? Why? I don't understand. What is the meaning of mother? I don't understand. Amma, Amma, Amma. What is Amma? The doctor who gave birth to and the mother who had brought forth only those two members are your mother. A person who had biologically known that you have been well formed within the womb, even the mother had not seen you, and the mother who had delivered the child. And anybody else in plural form, ammai, ammai, ammair, ammair, all that was chickenpox. Chickenpox era and all had gone, no, after vaccination. நிம்மதியாக ஒரு நேரம் தூங்க கூட முடியறதில்ல. நைட்டும் தூங்க முடியறதில்ல, காலையிலையும் தூங்க முடியறதில்ல. எந்நேரம் வாட் அ டார்ச்சர் திஸ் இஸ். இதுக்கு நான் வீட்லேயே டிவி கனெக்ஷன் போட்டு பார்த்துருப்பேனே. சேனலை மாற்றி 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 நான் வீட்டிலே உட்காந்து டிவி அவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துருக்கலாம். கேபிள் கனெக்ஷன் போட்டிருக்கலாம், இல்லை பே சேனல் போட்டு டிஷ் ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இது அங்கங்கே இந்த பக்கம் அந்த பக்கம்னு வந்து ஒரே அலகழிப்பில் வந்து அவங்கவுங்க என்ன ஏதாவது என்ன இங்கே இதாகுதுன்னே தெரில. கொஞ்சம் வெளியில் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா கூட முடிய மாட்டேங்குதா. என்னோடய பசங்களோட இதெல்லாம் டப் ஸ்மாஷ் போட்டுட்டு ஃபுல்லாக அவங்கவுங்க எத்தனையோ துறையூர் இருக்குது, எத்தனையோ ஊர் இருக்குது, எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இது அவன் எங்கெங்கேயோ பொட்டியில் அவன் வீட்டு பொட்டியில் இருந்து உட்காந்து பார்க்குறதுக்கும் அவங்கவுங்க நியூஸு கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு டியூன் பண்ணி பார்க்குறதுக்கும் எங்கள் வீட்லேயே நான் போடாமல் வச்சுருக்கேன். நான் இன்னும் எங்கள் காலேஜில் கூட நான் என்னோடது நான் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்டில் போட்டு பார்க்கணுன்னா அதில் நீங்களே உங்களோட பசங்களது வச்சு நீங்கள் போட்டு பார்க்கலாமே. உங்களோட வாய்ஸே உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களே அவங்கவுங்களோட இதில் பார்த்துட்ருக்கலாமே. இதில் எதுக்கு இங்கேருந்து என்னுடைய நெட்ஒர்க்குள்ளே இது உள்ள பூந்து பூந்து இதாகிட்டு இருக்கிறது? பசங்களோட வாய்ஸ் கேட்குது, தண்ணி கேட்குதான்னு தெரில, குழந்தை அங்கே இது பசிக்குதாங்கிறது தெரியல, வயசானவங்க வந்து இது பண்ணிட்டு போகிறது ஏதாவது இருந்தால் நேராக வந்து சொல்கிறதோ இல்லை பேசுகிறத கூட சொல்லலாம்ல. நேரடியாக இருக்கிறது சொல்கிறது பேசலாம்ல. இன்னைக்கு இந்த அஷ்டோத்திரம் படிக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது இந்த திருப்பாவை திருவெம்பாவைன்னு இருக்குல்ல, இந்த அஷ்டோத்திரம் பார்த்தா என்ன வருது, 20ல் இருக்கு. செப்பமுடையாய் திரளுமுடையாய் திரளுடையாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் திருமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே
துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராடேலோ எம்மை நீராடேலோ ரெம்பாவாய். அது என்னன்னு எனக்கு புரியல. செப்பமுடையாய், ஆக்சுவலி நான் வந்து ட்ரை பண்ணேன். செப்பமுடையாய் திரளுடையாய் பெற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் திருமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராடேலோ ரெம்பாவாய். இது எப்படி நான் வந்து இங்கிலீஷ்ல யோசிச்சேன்னா, துயிலெழாய் அப்படின்னா எழும்பாத அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்ல உறக்கம் இருக்கட்டும் அப்படின்னு. ஆனா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைக்கும் போது வேக்கப் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றது தோணுச்சு. இப்போ செப்பமுடையாய் திரளுடையாய் அப்படின்னா ரெட்டாரிக் அண்ட் நரேஷன் யூ ஹாவ் பெற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலம் அப்படிங்கிறது வந்து லிலீஸ், ஓகேவா? பிகாஸ் த சன் ஹேஸ் ஃபாலன் டவுன், த சன் ஹேஸ் come to dusk, the lilies are in the pond. அப்போ லிலிஸ் வந்து வாட்டர் இதில் இருக்கும்போது அந்த சன்னை மறைஞ்சதுனால அது வந்து வாட்டர் வந்து இதுவாக இருக்கும், கொஞ்சம் வெதுன்னு இருக்கும். வெப்பம் கொடுக்கும் விமலா, அது லிலிஸ் வந்து அது அந்த மூன் வர வரைக்கும் வந்தால் அது வந்து கூல் ஆகும், இல்லைன்னா வந்து அது அப்படிதான் இருக்கும், இல்லைன்னா அது கமலாவாக இருக்கும். லிலிஸ் ஆர் ஸ்ப்ளெண்டர். இது கமலம்ங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும், பெரிய பூவாக இருக்கும். துயிலெழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் வேக்கப். செப்பன்ன அப்படின்னா சொல்லு, மென்முலை செவ்வாய். மென் முலை அப்படின்னும் போது சாஃப்டர், என்ன சாஃப்டர் டோன். செவ்வாய் திருமருங்குல், இது வந்து எப்படின்னா கணக்கணன்னு ரகிச்சுட்டு இருக்கு. திருமருங்கல் நப்பின்னை நங்காய், அது நட்பினை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா நட்பினை வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கிறவங்களுக்கு அந்த இப்பையும் இன்னியும் எடுத்துருவாங்க. இப்போ பதிலாக நட்பினை அப்படின்னு இருந்ததுன்னா இதுவாக இருக்கும், இல்லைன்னா நப்பின்னை அப்படின்னு போட்டிருக்கு. நட்பினை நங்காய், அப்போ நங்காயின்னும் போது யங் லேடி, நங்காய் ஒரு மகள் அப்படிங்கிற மாதிரி. திருவே அப்படின்னும் போது திருவேன்னா எனக்கு புரியல. துயிலெழாய்னா எந்திரி கதை அப்படின்னு சொல்றாங்களா, இல்லைன்னா துயிலெழு அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்களாங்கிறது தெரியல. உக்கமும் தட்டொழியும் அப்படின்னா ரொம்ப உக்கிரமாக இருக்கக்கூடியதோ, இல்லைன்னா ஊக்கமும் அப்படின்னு சொல்லாம அந்த ஊழ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக உக்கமும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ஊக்கமும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. ஊக்கம்னா என்கரேஜிங்கா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. தட்டொழியும் அப்படின்னா வெறும் தட்டிலேயே பார்க்கும்போது அதோட முகத்தோட பிரதிபலிப்பு தெரியும். மிரர் எல்லாம் வந்துச்சு, அப்புறம் இந்த மாதிரி லென்ஸ்லாம் வச்சு கேமராலாம் வேறு இருக்குது. அதனால தட்டச்சர் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணக்கூடிய புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணக்கூடியவங்க வந்து தட்டச்சர் அப்படின்வாங்க.
அது வந்து நம்மளுக்கு என்ன தெரியணுமோ அந்த அந்த எழுத்துக்கள் வந்து ஒளிருமா. அதனால தற்றொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ. அவரை வந்து குளிப்பிப்பாயா ரெம்பாவாய் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதாவது குளிகை காலத்துல வெந்நீராட அஹ், தென்னீராட அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. வெந்நீராட அத வந்து குளிகையில அபிஷேகம் பண்றது. அபிஷேகம் பண்ணி வணங்குவீரோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீ நல்லா தூங்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா வந்து நான் நிறைய ட்ரை பண்ணேன் இன்னைக்கு தூங்குறதுக்கு. நான் வந்து 3 மணிக்கு இன்னைக்கு எழுந்திரிச்சிட்டேன். ஆனா எனக்கு தூங்கவே முடியல. இது வந்து ஐ வாஸ் டூயிங் இன் இது இங்கிலீஷ்ல. அது வந்து நான் அப்புறமா இதில் டைப் பண்ணி இதோட அட்டாச் பண்ணி வைக்கிறேன். யூ கேன் ரீட் இட் இன் இங்கிலீஷ். இது வந்து ரொம்ப ஓல்டுன்னு இது தமிழ் போல இருக்கு. ஆனா இதோடைய ரொம்ப தமிழ் கிளாசிக்லாம் படிச்சவங்கலாம் வந்து இதை வந்து உடனே இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கரெக்ட் இல்லை அப்படின்வாங்க. நான் தமிழ் மீடியம் கிடையாது. நான் வந்து தமிழ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கிறேன். ஆனால் வந்து தமிழில் தான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம். 47 இயர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். அது போதும்னு நினைக்கிறேன் தமிழ் பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால இதில் வந்து எந்த அளவுக்கு இது புரியுதோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி யாருக்காவது ஏதோ ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா மேபி அது வந்து சரியாக இருந்ததுன்னா அது இது பண்ணி